இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கும். அவர் ஒண்ணுமே பேசாம இருந்தா இவ்வளவுலாம் சொல்லினுக்கிறாங்க, வாயை திறந்தாரா பத்தி அவரு, அப்போ அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்க மேல கேஸ் போட வேண்டியது தானே, அவங்களை எடுத்து பேச வேண்டியது தானே, என்ன உண்மைன்னு சொல்ல வேண்டியது தானே. வாய்மொழின்னு இருக்காரு பாரு, இதுல இருந்தே தெரியலையா மௌனம் சம்மதம் இப்படின்னு தான் இதே வாய் பேசு. இப்ப அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காருன்னு போது எதுக்கு கொடுக்கறாரு? கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டாலும் தப்பு அப்படின்னா இது ரொம்ப ஓவரா தெரியலையா அவங்களுக்கு? அது 80 கோடி 85 கோடி அப்படின்றீங்க. பத்திரம் பதிகிறது அப்படின்றது கைட்லைன் வேல்யூ, அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. லோனும் நீங்க எந்த ரூபாய்க்கு பத்திரம் பதிகிறீங்களோ அதுக்கு தான் லோன் கொடுக்கும். ஒருத்தர் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ட்விட்டர்ல இருக்க அத்தனை பேருக்கிட்டே போயிட்டு என்ஓசி வாங்கிட்டு வந்துலாம் நாங்க லோன் எடுக்க முடியாதுங்க. இவருக்கு விமர்சனம் பண்ணினுக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எந்த பேங்க்கும் சொல்ல மாட்டான். அரசியல்வாதிகள் ஊழல் செய்தார்கள் அப்படின்னு சிறைக்கு போயிட்டு ஹெல்த் கண்டிஷன்ல பெயில்ல வந்த அரசியல்வாதிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். யாருமே சொந்த பேர்ல வாங்கினதா நீங்க பார்த்திருக்கீங்களா? பினாமி ஆக்ட்னு எதுக்கு கொண்டு வந்தாங்க? எவனாவது லஞ்ச பணத்துல என் பேர்ல வாங்குவானா? அடிமுட்டால் கூட வாங்க மாட்டோம். அப்படி இருந்துச்சு ஐஏஎம்ல படிச்ச ஒருத்தர் அவர் போயிட்டு லஞ்ச பணத்துல போயிட்டு யாராவது சொந்த பேர்ல நிலம் வாங்குவாங்களா? இந்த அடிப்படை யோசனை கூட அவங்க யாருக்குமே வரலையா? இதை கேட்டா உடனே நீங்க முட்டு கொடுக்கறது அப்படின்னு. இதுக்கு பேர் முட்டு கொடுக்கறது இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.